உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதிக்குட்பட்ட சேத்தியாத்தோப்பு பேரூராட்சி குறுக்கு ரோட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் அறிமுக மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வொலி தலைமையிலும் ஒன்றிய செயலாளர் சாமிநாதன் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் 1 லட்சம் வாக்கு வித்தியாச வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார், முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு, துணை பொதுச் செயலாளர் சூக விடுதலை செழியன், துணை பொதுச் செயலாளர் கிட்டு, சிதம்பரம் தொகுதி செயலாளர் வாக்க செல்லப்பன், ஜவஹர், மாநில செயற்குழு உறுப்பினர் கருணாகரன், தொகுதி செயலாளர் சுதாகர், புவனகிரி பேரூராட்சி துணைத் தலைவர் முல்லை மாறன், நகர செயலாளர் மாயகிருஷ்ணன் மற்றும் விசிக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வடசென்னை தெற்கு மாவட்டம் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராஜமங்கலம் அம்பேத்கர் சிலை அருகில் வெல்லும் ஜனநாயக மாநாடு தீர்மான விளக்க தெருமுனை கூட்டம் வில்லிவாக்கம் தொகுதி துணை செயலாளர் ராஜமாணிக்கம் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கொள்கை பரப்பு மாநில செயலாளர் CP சந்தர் கலந்து கொண்டு மாநாட்டு தீர்மானம் பற்றி பொதுமக்களிடையே சிறப்புரையாற்றினார். இதில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அப்புன், நாடாளுமன்ற துணை செயலாளர் வவுனியன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் மனோகரன், மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ், மண்டல துணை செயலாளர் சதாசிவம் மற்றும் சீனிவாசன் செல்வி டேவிட் என்கிற தமிழ் சுடர்மா வளவன், பட்மேடு சரவணன், திருநங்கை மோனிகா, கொளத்தூர் காஜா, 94வது வட்ட செயலாளர் லெனின், 94வது வட்ட துணை செயலாளர் கிரண் உள்ளிட்ட பலர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். 2024 ஜனவரி 26 திருச்சி சிறுகனூரில் எழுச்சி தமிழர் அவர்களால் வெல்லும் ஜனநாயக மாநாடு என்ற மாபெரும் மாநாடு ஒன்று நடந்து முடிந்தது. அங்கே 33 தீர்மானங்கள் பலத்த ஆரவாரங்களுக்கிடையும் ஆர்ப்பரிப்புகளோடு அங்கே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானங்கள் தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் போய் சேர வேண்டும். அது தேசத்திற்கான தீர்மானங்கள் என்ற அளவில் மாவட்ட அளவில், மாநில அளவில், முகாம்கள் அளவில் அந்த தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மைய சென்னை மாவட்டத்தின் செயலாளர் வழக்கறிஞர் அப்புன் அவர்கள் தலைமையில், ராஜமாணிக்கம் அவர்களின் தலைமையில் இங்கே தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் என்று வில்லிவாக்கம் பகுதியில் நடக்கிறது. ஜனநாயக சக்திகள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்தை கேட்டார்கள். வியாபார பெருமக்கள் கேட்டார்கள். 33 தீர்மானங்களும் இந்த தேசத்திற்கான தீர்மானங்கள் என்பதை இங்கே பல்வேறு கருத்துரைகள் மூலம் தோழர்கள் விளக்கி கூறினார்கள். வழக்கறிஞர் அப்புன், மண்டல செயலாளர் சுபாஷ், வவுனியன், அரச மனோகரன், சதாசிவம் போன்ற தோழர்கள் எல்லாம் தீர்மானங்களை பற்றி வெகு சிறப்பாக மிக விரிவாக எடுத்து கூறினார்கள். இறுதியில் அந்த 33 தீர்மானங்களை பற்றியும் இந்த நாட்டை சூழ்ந்திருக்கிற பாஜக என்கிற பேராபத்தான அந்த கட்சியை இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டும் என்கிற கருத்தையும், அதேபோல் இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் என்பது ஒரு மோசடியானது, தில்லுமுள்ளு நிறைந்தது என்பதையும்
இங்கே மக்களுக்கு எடுத்து கூறும் விதமாக இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திரளான பொதுமக்களும் வியாபாரிகளும் இதில் பங்கு கொண்டு தங்களுடைய பங்களிப்பை செய்தார்கள். இதுபோல் தொடர்ச்சியான கூட்டங்கள் அந்தந்த பகுதியில் நடைபெறும். அந்த தீர்மானங்களை நாங்கள் மக்களிடையே விளக்கி ஒவ்வொரு குடும்பத்திலும் இதை கொண்டு போய் சேர்ப்பது என்பதை சிறுத்தைகள் தங்களின் கடமையாக கருதி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டின் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் வானூர் அடுத்த திருச்சிற்றம்பலம் கூட்டுப்பாதையில் நடைபெற்றது. தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் பொன்னிவளவன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் பழங்குடியினர் இருளர் பாதுகாப்பு சங்கம் பேராசிரியர் பிரபா கல்விமணி, தேர்தல் பணிக்கு மேலிட பொறுப்பாளர் குணவழகன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சௌரிராஜன், மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் அஸ்கர் அலி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தில் வானூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பால்வண்ணன், தொகுதி துணை செயலாளர் அன்பரசு, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் இளங்கோவன், ஒன்றிய செயலாளர்கள் கலைமாறன், மணிமாறன், தமிழ்ச்செழியன், தமிழ்குடி முருகவேல், ஈழத்தமிழன், திருவழகன் மற்றும் மண்டகப்பட்டு முருகசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மத்திய மாவட்டம் மேல்விசாரம் மேற்கு நகரம் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 61வது பிறந்தநாள் விழா மேல்விசாரம் ஆஜிப்பேட்டையில் நகர செயலாளர் ரஹீம் தலைமையில் நடைபெற்றது. இதில் நகர துணை செயலாளர் பாபு, நகர நிர்வாகிகள் அக்பர் பாஷா, பாபு, அனீப், சலீம், ஷா நவாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ராணிப்பேட்டை மத்திய மாவட்ட செயலாளரும் ராணிப்பேட்டை நகரமன்ற துணைத் தலைவருமான ரமேஷ் கர்ணா கலந்து கொண்டு கொடியேற்றி கல்வெட்டு திறந்து வைத்து அன்னதானம் வழங்கினார். இதில் மண்டல துணை செயலாளர் தமிழ், ராணிப்பேட்டை தொகுதி செயலாளர் மாந்தாங்கல் ராஜா, மாநில நிர்வாகிகள் ஃபெல் சேகர், ராஜா, நகர ஒன்றிய செயலாளர்கள் கோபி, கோடீஸ்வரன், ராஜசேகர், மாவட்ட நிர்வாகிகள் ராமமூர்த்தி, தினகரன், மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் ஜீவிதா, வினோதினி, காயத்ரி, ஷக்கீலா பானு, ராமராஜ், பாபு, தீபன், ஜான், ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,